சம்பவத்துல அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை விட்டுருங்க, அந்த பொண்ணை கூட்டிட்டு போனாலும் அந்த பையன் கொஞ்சமாவது அறிவு வேணா இல்ல, நான் கேட்கிறேன் கொஞ்சமாவது அறிவு வேணா. என்னடா ஒரு வயசு பொண்ணை நைட்டு 11 மணிக்கு மேல யாருமே இல்லாத இடத்துல, மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல, ஒரு பொட்டல் காட்டுல கொண்டு போய் காரை நிறுத்திட்டு அந்த பொண்ணு கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்குமே, யாராவது நம்ம கிட்ட வந்து மிரட்டினாவோ, யாராவது நம்ம கிட்ட தப்பா நடந்ததை பார்த்தாவோ, யாராவது நம்மளை பயப்படுத்தினாவோ என்னடா பண்றதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம். என்ன ப்ரோ பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து இப்படி பேசுற? அப்ப ஒரு ஆணும் பெண்ணும் இரவு நேரத்தில் வெளியே வரக்கூடாதுன்றீங்களா? பெண்கள் இரவு நேரத்தில் வெளியே வரக்கூடாதா? சுதந்திரமே உரிமை இல்லையா? அப்படித்தானே கேக்குறீங்க. சுதந்திரம் இருக்கு, உரிமை இருக்கு. ஆனா இந்த பாலா போன தமிழ்நாட்டுல பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கா? இல்ல நான் கேக்குறேன், பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கா? சொல்றதுக்கு நாக்கு கூசுதியா. சின்ன சின்ன குழந்தைங்க, பள்ளிக்கூடம் போற குழந்தைங்க, காலேஜ் போற பொண்ணுங்க, வயசானவங்க, சராசரியா தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு ஆண்டுக்கு 3000 இருந்து 4000க்கு மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டு பெண்களுக்கு எதிராக நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படிதான் ஆந்திராவில இருந்து திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு வந்த ஒரு சின்ன குழந்தைய அதோட தாய் முன்னாடியே வச்சு ரோந்து பணியில் ஈடுபட்ட 2 காவல் அதிகாரிங்க அந்த சின்ன குழந்தையோட வாழ்க்கையை சீரழிச்சானுங்க. சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டியில பட்ட பகல்ல ஒரு பொண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கல. இப்படியே சொன்னா எத்தனையோ சொல்லிட்டே போகலாம். ஆனா இத்தனை நடந்தோம், இந்த தமிழ்நாடு அரசு இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல, எந்த ஒரு கடுமையான சட்டத்தையும் கொண்டு வரல, எந்த ஒரு கடுமையான தண்டனையும் கொண்டு வரல. இதுக்கெல்லாம் முக்கிய மூல காரணமா இருக்கிற போதைப் பொருட்களையும் தடை செய்யவே இல்லை. தயவு செஞ்சு இப்போதைக்கு நான் ஒன்னே சொல்லிக்க விரும்புறேன், இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ கத்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம பாதுகாப்பு நம்ம கையில தான். தயவு செஞ்சு யாரும் வருத்தப்படாதீங்க, எல்லாம் மாறும், ஒரு நாள் மாறதான் போகுது.